நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் என்று நினைக்கிறோம். இப்போ கோபப்படக்கூடாது, ஆசைகள் சரியாகணும், டக்குன்னு ஒருத்தங்களை வருத்தப்படுற மாதிரி பேசக்கூடாது, பரவாயில்ல அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரியும். ஆனால் அதை நம்ம செய்வதற்கு உள்ள மன கண்டிஷனில் எப்பயுமே இருக்கிறது இல்லை. நம்மளுடைய மென்டல் ஸ்டேட்டு எப்படி இருக்குன்னா, சொன்ன மாதிரி ஆல்ஃபா ஸ்டேட்டு அந்த இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால நாமளும் கோவப்படுறோம், திருப்பி சொல்லிடுறோம். அதை பக்குவப்படுத்தும் முறை இங்கே எனக்கு தெரியறதுனால மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல தரப்பட்ட பல பேக்ரவுண்டிலேருந்து மக்கள் வராங்க, கிராமத்துலேருந்து வராங்க அப்படின்னு கேட்டோம்னா அது மற்ற இதிலெல்லாம் இருக்கிறதில்ல. இங்கே அவங்களையும் கவர் செய்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது படித்த 4 பேர் இல்லை ஒரு என்ஜினியர், ஐடி, டாக்டரு, இல்லை லாயர்ஸ், இல்லை டீச்சர்ஸ், அவங்க மட்டும் கிடையாது. சமுதாயம் இதில் மற்ற எல்லாரையுமே கவர் பண்ணி அவங்களுக்கும் நன்மை பயக்கம் கூடிய விதத்தில் இருக்கிறது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மாதிரி தான் இருக்கணும். அப்போ தானே சொசைட்டி உண்மையாகும்.